ஜனாதிபதி மாளிகையில ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தங்கவே இல்லை. ஆனா 3089 வெளிநபர்கள் தங்கி இருக்காங்க. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாமே இப்போ கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் அளிக்கிற விதமா ஜனாதிபதி ஊடக பிரிவு இந்த ஒரு அறிக்கைய மறுத்திருக்கு. ஆனா இந்த விளக்கத்திலையும் கூட ஒரு மிகப்பெரிய சிக்கல் இப்போ ஏற்பட்டிருக்கு. 3089 பேர் யாரு? அப்படி வெளிநபர்கள் இந்த ஜனாதிபதி மாளிகைகள்ல தங்கல அப்படின்னா இந்த லட்சக்கணக்கான மின்சார கட்டணங்கள் எல்லாமே வந்தது எப்படி? இந்த கேள்விகள் தான் இன்னைக்கு நாள்ல இந்த சம்பவம் தொடர்பாக எழுப்பப்பட்டிருக்கு. இதோட முழுமையான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 2025ஆம் ஆண்டுல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் நாட்டுல 7 ஜனாதிபதி மாளிகைகள்லையும் தங்கவே இல்லை அப்படிங்கிறத தேசிய கணக்காய்வு அலுவலகம் உறுதிப்படுத்தி இருக்கு. இதே மாதிரி அந்த மாளிகைகள்ல 3089 பேர் தங்கி இருந்தாங்க அப்படின்னும் 3 கூட்டங்கள் மட்டுமே நடந்திருக்கு அப்படிங்கிறதும் செய்திகளா வெளியாகி இருந்தது. இந்த செய்திகள் பெரிய ஒரு பரபரப்பையே ஏற்படுத்தி இருந்தது. இந்த விஷயத்துக்கு பதில் அளிச்சிருந்த ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளிநபர்கள் யாருமே ஜனாதிபதி மாளிகைக்குள்ள தங்கவே இல்லை, அந்த செய்தி முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லி மறுத்திருந்தது. அப்படின்னா அந்த 3089 பேர் யாரு? அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தோட அடிப்படையில இவங்க ஜனாதிபதி மாளிகையோட பிரதான கட்டிடத்துல தங்கவே இல்லையா. அதுக்கு மாறா மாளிகை வளாகத்துல இருக்கக்கூடிய பிற கட்டிடங்கள், உத்தியோகபூர்வ பணிகளுக்காக தங்கின பாதுகாப்பு அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அது மட்டும் இல்லாம ஊடகவியலாளர்கள் தான் அந்த 3089 பேரும் அப்படிங்கிறது தான் அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம். அதாவது ஜனாதிபதி மாளிகைக்குள்ள யாருமே தங்கல, வளாகத்தில் இருக்கக்கூடிய ஆபீஸ்ல தான் ஆட்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அரசாங்கம் தன்னுடைய விளக்கமா இப்போ கொடுத்திருக்கு. சரி, தங்கினது பாதுகாப்பு அதிகாரிகளா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளா இருக்கட்டும், ஆனா இந்த இடத்துலதான் இன்னொரு கேள்வியும் எழுப்பப்படுது. 3080 பேர் தங்கி இருக்காங்க, அவங்க வெளிநபர்கள் அப்படின்னு சொன்ன விஷயத்த மறுத்த ஜனாதிபதி ஊடக பிரிவு தேசிய தணிக்கை அலுவலகம் மூலமா வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த மொத்த செலவினங்களை எந்த இடத்துலயுமே மறுக்கவே இல்லை. கொழும்பு கோட்டை, கண்டி, அனுராதபுரம், கதிர்காமம், மகியங்கனை, நுவரெலியா மற்றும் பென்தொட்டை இந்த 7 பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகைகள்ல மின்சாரம், அது மட்டும் இல்லாம தொலைபேசி கட்டணங்களுக்காக 2025ஆம் ஆண்டுல மட்டுமே செலவிடப்பட்ட தொகை 3,29,82,675 ரூபாய் அப்படிங்கிறது தான் தணிக்கை அலுவலகம் மூலமா வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் சொல்லுது. இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, கதிர்காமம், மகியங்கனை, பென்தொடை அப்படிங்கிற 3 பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகைகள்ல 2025ஆம் ஆண்டுல எந்த ஒரு கூட்டமுமே நடக்கல, ஒரு நபர் கூட தங்கவும் இல்லை அப்படின்னு வெளியாயிருக்கக்கூடிய தகவல் தான். ஆள் நடமாட்டமே இல்லாத பூட்டப்பட்டு கிடந்த 3 ஜனாதிபதி மாளிகைகளுக்கு மட்டுமே மின்சாரம் மற்றும் தொலைபேசி கட்டணங்களா 24,47,754 ரூபாய் மக்கள் பணத்துல இருந்து செலவிடப்பட்டிருக்கு. ஆளே இல்லாத கட்டடங்களுக்கு லட்சக்கணக்கில் கட்டணங்கள் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய சிஸ்டம் சேஞ்சா. தேர்தல் காலத்துல அரசியல்வாதிகளோட ஆடம்பரங்களை ஒழிப்போம், ஜனாதிபதி மாளிகைகளை பயன்படுத்தவே மாட்டோம் அப்படின்னு பிரச்சாரம் செஞ்ச தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்னைக்கு அதே மாளிகைகளோட பராமரிப்பு செலவு அப்படிங்கிற பெயர்ல கோடிக்கணக்கான மக்கள் பணத்தை செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தேசிய மக்கள் சக்தியோட தேர்தல் வாக்குறுதியோட அடிப்படையில ஜனாதிபதி மாளிகைகளை ஜனாதிபதி பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது என்னவோ உண்மையான ஒரு விஷயம் தான். ஆனா இப்படி யாருமே பயன்படுத்தல, அங்க இருந்த அதிகாரிகள் மட்டும்தான் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஒரு பெரிய தொகை மக்கள் பணத்துல இருந்து செலவிடப்படுது? ஜனாதிபதி அங்க தங்கவே இல்லை அப்படின்னாலும் அந்த மாளிகைகளை பராமரிக்கிறதுக்கும் அதை முறையான பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கும் அரசாங்கத்துக்கிட்ட
தெளிவான ஒரு திட்டம் இல்ல அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் வெளிப்படையாவே எடுத்து காட்டுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி ஜனாதிபதி மாளிகைகள்ல 3089 பாதுகாப்பு அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் தங்குனாங்க அப்படின்னா, அது ஆரம்பத்திலேயே கணக்காய்வு அறிக்கைகள்ல வெளிப்படையா சொல்லியிருக்க வேண்டியது அரசாங்கத்தோட ஒரு கட்டாயமான விஷயம் இல்லையா? இப்படி ஒரு அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா அரசாங்கம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. மக்கள் மேல கடுமையான வரி சுமைகளை சுமத்திட்டு பயன்படுத்தாத மாளிகைகளுக்காக லட்சக்கணக்கில் மின்சார கட்டணம் கட்டுறது அப்படிங்கிறது பழைய ஆட்சியாளர்களை ஞாபகத்துக்கு கொண்டு வருது தானே. இந்த விஷயத்துக்கு ஜனாதிபதி ஊடக பிரிவு கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் திருப்தி அடையக்கூடிய விதத்துல இருக்கா? அரசாங்கத்தோட இந்த நிர்வாக நடவடிக்கை தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.